ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. குருவே, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று குருவிடம் சிஷ்யன் வருத்தப்பட்டான். குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே வண்ண பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. இதோ இவற்றில் ஒன்றை பிடித்து கொண்டு வா என சிஷ்யனிடம் குரு சொன்னார். பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டு ஓடினான். ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. பரவாயில்லை, வா, நாம் தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து வந்தார். இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை கண்கள் விரிய கண்டு களித்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்கத் தொடங்கின. மேலும் இரு பட்டாம்பூச்சிகள் அவன் கைகளிலேயே வந்து அமர்ந்தன. குரு சிரித்து கொண்டே கூறினார், இதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல. வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும்போது மகிழ்ச்சி நம்மிடம் தானாகவே வந்து சேரும். உங்கள் கடந்த காலத்தை ஏற்றுக்கொண்டு அதனுடன் சாதகமாக செல்லுங்கள். நிகழ்காலம் நிம்மதியாக நகரும். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ன கவலை உங்களுக்கு வேண்டாம். காலம் எல்லாவற்றையும் குணப்படுத்தும். உங்கள் மகிழ்ச்சிக்கு உங்களை தவிர வேறு யாரும் காரணமில்லை. உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். அவர்களின் பயணம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது. அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துங்கள். எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிய வேண்டும் என்றில்லை. சிறிது புன்னகையுங்கள். வாழ்க்கையை ரசித்து மகிழுங்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய